இந்தியன் பிராண்டான மைக்ரோமேக்ஸ்ல இருந்து In2C அப்படின்னு சொல்லி ஒரு புது மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் மைக்ரோமேக்ஸ் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த டைம் அந்த கலரை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க. முன்னாடி எப்பயும் கொடுக்குற மாதிரி இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி இன் பை மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மைக்ரோமேக்ஸ் In2C மொபைல். இந்த மொபைலோட டிசைன் அந்த கலர் வந்து என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. நிறைய கலர்ஸ் வந்து பார்த்துருக்கிறோம், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணால் ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நல்ல குவாலிட்டியாக ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், ஒரு குவாலிட்டியான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிற அந்த டிபியூ கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு எந்த பிராண்டுமே டிபியூ கேஸ் வந்து ஆஃபர் பண்றது கிடையாது. அப்படியே ஆஃபர் பண்ணாலுமே பிளாஸ்டிக் கேஸ் அதுவும் ஒரு சில பிராண்ட் வந்து பண்றாங்க. பட் மைக்ரோமேக்ஸ் டிபியூ கேஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இங்க ரியர்ல வந்து அப்படின்னா இங்க வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட், அதனால பெருசா குறை சொல்ல முடியாது. இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய மாடல்ல பார்த்த ஒரு டிசைன் தான். இந்த கேமரால இருந்து ஒரு லைட் போற மாதிரி ஒரு சன்ரைஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பிளேஸ்மெண்ட்டும் ஆல்ரெடி கொடுத்த ஒரு கேமரா பிளேஸ்மெண்ட் தான். இங்க லைன் மாதிரி கொடுத்து இன் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருக்குது. அப்படி இங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அது கீழேயே பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு 3.5mm ஜாக் மைக் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். இந்த மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி In1B In2B இது ரெண்டுலமே கொடுத்துருந்தாங்க. பட் In2C ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைலில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு இந்தியன் பிராண்ட். அது போக இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல கொடுக்குறாங்க. Android 12ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் 11 தான் நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதனால மைக்ரோமேக்ஸ் பண்ணுறதை பெருசாக குறை சொல்ல முடியாது. ஆனால் க்ளீனான ஒரு நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ப்ளூடூத் கூட இல்லை. அந்த மெனுவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பேஜுக்கு கூட வர மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மினிமலான ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்டோட மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான தேவையில்லாத ப்ளூடூத் போட்டு நம்ம மொபைல் வந்து ஹேங் ஆக வச்சிருவாங்க. பட் இது வந்து ரொம்ப கம்மியான ஆப்ஸ் இருக்கிறதுனால ஸ்டோரேஜும் நமக்கு நிறைய கிடைக்குது. ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுது. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ 100% ப்ளோட்வேர் இல்லாத ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பியூரான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸோட எந்த ஒரு ப்ளோட்வேரும் இல்லாத ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கு. அப்படி இங்கே டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.52 இன்ச்ல HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமா 420 nits பிரைட்னஸ் இருக்கு. வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல் டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் HD+ டிஸ்பிளே. ஸோ பெருசாக டிஸ்பிளேவோட குவாலிட்டிலாம் எதிர்பார்க்காதீங்க. இருந்தாலுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அந்த கலர்ஸ் பிரைட்னஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கும் வைட்வைன் L1 சர்டிஃபிகேஷன் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் 8 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டெப்த் சென்சார் தேவையில்ல. 2 கேமரா அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலாக ஓரளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஃபோட்டோ வீடியோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. எக்ஸ்ட்ராவா ப்ரோ மோட், பனோரமா, ஸ்லோ மோஷன், நைட் மோட் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது சில நேரம் அந்த கலர்ஸ் வந்து நல்லா ஏற்றி தருது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் அந்த கலர்ஸை கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் ஆகி அந்த போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரியராக இருக்கட்டும் செல்ஃபியாக இருக்கட்டும் ரெண்டுமே ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான போட்டோஸ் வந்து இதில் எடுத்துக்க முடியுது. அடுத்து இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யூனிசாக் T610 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து யூனிசாக் ப்ராசஸரை விரும்புறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு பேர் தெரியாத ப்ராசஸர். சில நேரம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து MediaTek Helio G70க்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் பிராண்ட் வந்து G70யோட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்காது. G70க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். Snapdragonல 660 665க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசென்ட்டா இருக்குது. இந்த மொபைல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்கல. பட் ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு
அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு சீக்கிரமா அன்லாக் ஆயிடுது. கொஞ்சம் அக்யூரேசி வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போக இந்த மொபைல்ல சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சென்சார்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருந்திருக்கும். கடைசி அந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருந்திருக்கலாம். ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனா இதுல வந்து பெருசா நம்ம யூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி அப்படிங்கிறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க யூஸ் பண்ணாலுமே தாராளமா 2 நாளைக்கு உங்களுக்கு பேட்டரி வந்து நல்லாவே நிற்கும். ஸோ ஓவரால் இவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. 7500 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. இது வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃபராக தான் சேல் பண்ணுறாங்க. மே 1ஆம் தேதி இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து 7500 வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 சேல் போச்சு அப்படின்னா இந்த மொபைல் வந்து 8500 சேல் பண்ணுவாங்க. 7500 இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் இல்லாத இந்தியன் பிராண்ட், அதுவே ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஏற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய யூனிசாக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸில் அந்த ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. கேமரா ஓரளவு டீசெண்டாக இருக்குது, டிஸ்பிளே ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நார்மலான யூசர் இந்தியன் பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7500 இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. 8500 அப்படின்னு பிரைஸ் செக்மெண்ட்க்கு போகும்போது இன்னும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ 8500 வாங்கலாமா வேண்டாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த In2C எப்படி இருக்கு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.